என்னோட பிசினஸ்க்கு ப்ராடக்ட்லாம் சோர்ஸ் பண்ணிட்டேன். ஆனா பிராண்டிங் எப்படி பண்றதுன்னு தெரியும். பிராண்டிங் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிசினஸோட ஹார்ட்டே அதுதான். நான் சொல்றேன் இந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிப் 1, லோகோ அண்ட் கலரிங். உங்க லோகோ வந்து சிம்பிளா இருக்கணும், அதே சமயத்துல ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும். மினிமம் ஒரு 2 to 3 கலர் பேலட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த கலர் பேலட் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணுங்க. டிப் 2, பிராண்ட் ஸ்டோரி. கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி உங்களோட பிராண்ட் ஸ்டோரி இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இல்லாம அவங்களோட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி நீங்க பிராண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க. டிப் 3, கன்சிஸ்டன்ட் டிசைன். வெப்சைட், இன்ஸ்டா பேஜ், சோஷியல் மீடியா இல்ல பேக்கேஜிங் இந்த மாதிரி எது எடுத்தாலும் சேம் ஃபாண்ட், கலர்ஸ், டோன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்டா உங்களோட பிராண்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களோட கஸ்டமர்ஸும் உங்களோட ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியும். டிப் 4, ட்ரஸ்ட் எலிமெண்ட்ஸ். உங்களோட வெப்சைட்ல அபவுட் அஸ் பேஜ், டெஸ்டிமோனியல்ஸ், எஸ்எஸ்எல் பேட்ச் இது எல்லாமே நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் கஸ்டமர்ஸ்க்கு உங்க மேல ட்ரஸ்ட் வரும், உங்களோட சேல்ஸும் அப்ல இருக்கும். டிப் 5, எமோஷனல் கனெக்ட். கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகும். அது உங்களோட சோஷியல் மீடியா நீங்க போஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல வெப்சைட் எதா இருந்தாலுமே அதே எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி நீங்க டிசைன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த பிராண்டிங் ஸ்டெப்ஸ் பத்தி நல்ல டீடைல்டா கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு பிராண்டிங் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன்